ஓம் சாந்தி 27/12/2024 இன்றைய சாகாரவாணியின் முக்கிய கருத்துக்கள். இனிமையான குழந்தைகளே, மாயா மிகவும் சக்தி வாய்ந்தது. இதனிடம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நாங்கள் பிரம்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய தொடர்பு நேரடியாக சிவபாபாவுடன் என்ற சிந்தனை ஒருபோதும் வரக்கூடாது. இன்றைய கேள்வி: எந்த குழந்தைகள் மீது அனைவருடைய அன்பும் தானாகவே ஏற்படுகிறது? பதில்: முதலில் அனைத்து விஷயங்களையும் தனக்குள்ளேயே நடைமுறைப்படுத்திவிட்டு பிறகு மற்றவர்களுக்கு சொல்பவர்கள் மீது அனைவருடைய அன்பும் தானாகவே ஏற்படும். ஞானத்தை தனக்குள் முதலில் தாரணை செய்து பிறகு பலருக்கும் சேவை செய்ய வேண்டும். அப்போது அனைவரின் அன்பும் கிடைக்கும். தான் செய்யாமல் பிறருக்கு சொன்னால் அவர் சொல்வதை யாரேனும் ஏற்பார்களா? அவர்கள் பண்டிதர் போல் ஆகிவிடுகின்றனர். என்ன சொல்கிறாங்க பாபா? முதல்ல தனக்கு தாரணை செய்யணும் ஞானத்தை, அப்புறம் சேவை செய்யுங்க. பண்டிதர் போல் தான் சொல்லிவிட்டு தான் செய்யாமல் அடுத்தவங்களை செய்யுங்கன்னு சொல்கிறது பண்டிதருங்கிறார். ஓம் சாந்தி. குழந்தைகளிடம் தந்தை கேட்கிறார், ஆத்மாக்களிடம் பரமாத்மா கேட்கிறார். நாம் பரம்பிதா பரமாத்மாவின் முன் அமர்ந்திருக்கிறோம் என்பதை அறிகிறீர்களா? பாபாவிற்கு தனது ரதம் இல்லை என்ற நிச்சயம் இருக்கிறது அல்லவா? இந்த புருவ மத்தியில் தந்தையின் இருப்பிடம் உள்ளது. தந்தை அவரே சொல்கிறார், நான் இவருடைய பிரம்மாவுடைய புருவ மத்தியில் அமர்கிறேன். இவருடைய சரீரத்தை கடனாக பெறுகிறேன். ஆத்மா புருவ மத்தியில் அமர்வது போல தந்தையும் கூட இங்குதான் வந்து அமர்கிறார். பிரம்மாவும் இருக்கிறார், சிவபாபாவும் இருக்கிறார். இந்த பிரம்மா இல்லை என்றால் சிவபாபாவும் இருக்க மாட்டார். சிலர் நாங்கள் சிவபாபாவைத்தான் நினைவு செய்வோம், பிரம்மாவை அல்ல என்று சொல்லலாம். ஆனால் சிவபாபா எப்படி பேசுவார்? எப்போதும் சிவபாபாவை மேலே பரந்தாமத்தில் இருப்பதாக நினைவு செய்தபடிதான் வந்தனர். நாம் தந்தையுடன் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். சிவபாபா மேலே இருக்கிறார் என்று புரிந்து கொள்வதில்லை. மேலும் பாபா சொல்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் சிவபாபா மேலே இருக்கிறார், அவருடைய சிலை இங்கே பூஜிக்கப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு இருந்தனர். இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். பாபா எப்போ பரந்தாமத்தில் இருக்காங்க, அவர் எப்போ கீழே வர்றாங்க, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பாபா சொல்கிறாங்க. தந்தை ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவர் என்று அறிந்திருக்கிறீர்கள் எனும் பொழுது எங்கிருந்து ஞானத்தை கூறுகிறார்? பிரம்மாவின் உடலில் இருந்து கூறுகிறார். நாங்கள் பிரம்மாவை ஏற்பதில்லை என்று பலர் சொல்கின்றனர். ஆனால் நான் இவருடைய வாயின் மூலமாகத்தான் என்னை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு கூறுகிறேன். இது புரிந்து கொள்ளும் விஷயம் அல்லவா? பிரம்மாவோ சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்றுதான் சொல்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள் என்று இவர் எங்கே சொல்கிறார்? என்னை நினைவு செய்யுங்கள் என்று இவர் மூலமாக சிவபாபா சொல்கிறார். இந்த மந்திரத்தை நான் இவர் வாய் மூலம் கொடுக்கின்றேன். பிரம்மா இல்லாவிட்டால் இந்த மந்திரத்தை நான் எப்படி கொடுப்பேன்? பிரம்மா இல்லாவிட்டால் இந்த மந்திரத்தை நான் எப்படி கொடுப்பேன் பாபா கேட்குறாங்க. பிரம்மா இல்லாவிட்டால் நீங்கள் சிவபாபாவை எப்படி சந்திப்பீர்கள்? எப்படி என் அருகில் அமர்வீர்கள்? நல்ல நல்ல மகாரதிகளுக்கும் கூட இப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்துவிடுகின்றன. அதன் மூலம் மாயை என்னிடமிருந்து முகத்தை திருப்பி விடுகிறது. பிரம்மாவை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று கூறுகிறார்கள் எனும் பொழுது அவர்களின் கதி என்ன ஆகும்? நல்ல நல்ல மகாரதிகள் கூட இந்த மாதிரி பிரம்மாவை நான் ஏற்றுக்க மாட்டேன், சிவபாபா போதும் அப்படிங்கிறாங்க. அது தவறு அப்படிங்கிறார். மாயா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குதுங்கிறார். அது ஒரேடியாக முகத்தை திருப்பி விடுகிறது. இப்போது உங்கள் முகத்தை சிவபாபா முன்னால் திருப்பி இருக்கிறார். நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். பிறகு பிரம்மா ஒன்றுமில்லை என்று புரிந்து கொள்பவர்கள் கதி என்னவாகும்? துர்கதியை அடைகின்றனர். ஓ இறை தந்தையே என்று மனிதர்கள் கூப்பிடுகின்றனர்.
இறைத்தந்தை கேட்கிறாரா என்ன? ஓ விடுவிப்பவரே வாருங்கள் என்று கூறுகின்றனர். அங்கிருந்தபடியே விடுவிப்பாரா என்ன? ஒவ்வொரு கல்பத்திலும் புருஷோத்தம சங்கமயத்தில்தான் தந்தை வருகிறார். இறைவனை கூப்பிடுறோம் இல்லை, எங்களை விடுதலை கொடுங்க, எங்களுக்கு இந்த துக்கத்திலிருந்து இறைத்தந்தையை வாங்கன்னு சொல்கிறோம் இல்லை, அங்கேயே இருந்தால் அவரால் என்ன செய்ய முடியும்? அப்போ எந்த நேரத்தில் வர்றேங்கிறது பாபா சொல்கிறாங்க, இந்த புருஷோத்தம சங்கமயத்தில் தான் நான் வர்றேன் அப்படிங்கிறாரு. யாருக்குள் வருகிறாரோ அவரையே புறக்கணித்து விட்டால் அதை என்னவென்று சொல்வது? மாயா அந்தளவு பலசாலியாக உள்ளது. எல்லாமே தெரியுது, பிரம்மபாபாவுக்குள்ளே தான் வர்றாங்க, வந்தால் தான் பேச முடியணும். இருந்தாலும் அவரையே புறக்கணிக்கிறோம். அந்தளவுக்கு மாயா பலசாலியாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. அது நம்பர் 1 ஒரு பைசாவிற்கும் மதிப்பற்றவராக ஆக்கிவிடுகிறது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கூட ஒரு சில சென்டர்களில் இருக்கின்றனர். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். பாபாவால் சொல்லப்பட்ட ஞானத்தை மற்றவர்களுக்கும் சொல்லவும் செய்கின்றனர். ஆனால் பண்டிதர் போல செய்கின்றனர். பண்டிதரின் கதையை பாபா கூறுவது போல இந்த சமயத்தில் நீங்கள் தந்தையின் நினைவின் மூலமாக விஷக்கடலை கடந்து சென்று பார்க்கடலுக்கு செல்கிறீர்கள் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் அளவற்ற கதைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றனர். ராமநாமம் சொல்வதன் மூலம் கரை சேர்ந்து விடுவீர்கள் என்று பண்டிதர் பிறருக்கு சொல்லிக் கொண்டிருந்தாராம். ஆனால் அவர் தானே மூழ்கிவிட்டார். தாமே விகாரங்களில் சென்றபடி இருப்பது, ஆனால் பிறருக்கு நிர்விகாரி ஆக வேண்டும் என்று சொல்வது, இவர்களின் அந்த அறிவுரையின் தாக்கம் எப்படி ஏற்படும்? தான் செய்யாமல் அடுத்தவங்களுக்கு மட்டும் செய்யுங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளின் அந்த ஞானத்தின் தாக்கம் அடுத்தவங்களுக்கு எப்படி ஏற்படுங்கிறாங்க பாபா. இங்கும் கூட அங்கங்கே சொல்லித் தருபவர்களை விட கேட்பவர்கள் வேகமாக சென்று விடுகின்றனர். யார் பலருக்கு சேவை செய்கின்றனரோ அவர் அனைவருக்கும் பிடித்தவராக ஆகிறார். பண்டிதர் பொய்யானவர் என்று தெரிந்துவிட்டால் அவர் மீது யார் அன்பு செலுத்துவார்கள்? பிறகு நடைமுறையில் யார் நினைவு செய்கின்றனரோ அவர் மீது அன்பு ஏற்பட்டு விடுகிறது. நல்ல நல்ல மகாரதிகளையும் கூட மாயா விழுங்கி விடுகிறது. பாபா புரிய வைக்கின்றார், இன்னும் கர்மாதீத்த நிலை கர்மங்களை வென்ற நிலை உருவாகவில்லை. சண்டைக்கு ஏற்பாடுகள் ஆகும் வரை அது நடக்காது. இந்த கர்மங்களை வென்ற நிலை அவ்வளோ சீக்கிரம் உருவாகாதுங்கிறார் பாபா. ஒருபுறம் சண்டைக்கு ஏற்பாடுகள் நடக்கும், மறுபுறம் கர்மாதீத்த நிலை உண்டாகும். ஒன்றுக்கொன்று முழுமையான தொடர்புள்ளது. பிறகு சண்டை முடிந்துவிடும், மாற்றம் ஆகிவிடுவீர்கள். முதலில் ருத்ரமாலை உருவாகின்றது. விநாசம் முன்னால் நின்றிருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீர்கள், அவர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். பாபா குழந்தைகளாக கொஞ்சம் பேர் இருக்காங்க, பாபாவின் ஞானத்தை கேட்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்வதை யார் ஏற்பார்கள்? நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். பிறகு உங்களது யோக பலத்தால் பலர் ஈர்க்கப்பட்டு வருவார்கள். உங்களிடமிருந்து எந்த அளவிற்கு துரு நீங்குமோ அந்த அளவிற்கு சக்தி நிறைந்தபடி இருக்கும். பாபா அனைத்தும் அறிந்தவர் என்பதல்ல, அனைவரின் மனநிலையையும் அறிவார். தந்தை குழந்தைகளின் நிலையை அறிய மாட்டாரா என்ன? அனைத்தும் தெரிந்திருக்கும். இப்போதே கர்மாதீத்த நிலை ஏற்படவும் முடியாது. மிக மோசமான தவறுகள் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. மகாரதிகளிலும் கூட ஏற்படும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தை, நடத்தை முதலான அனைத்தும் பிரபலமாகிவிடும். இன்னும் தெய்வீக நடத்தை உடையவர்களாக ஆக வேண்டும். தேவதைகள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் அல்லவா? இப்போது நீங்கள் இப்படி ஆக வேண்டும். ஆனால் மாயா யாரையும் விட்டு வைப்பதில்லை. தொட்டால் சுருங்கியாக ஆக்கிவிடும். 5 படிகள், அதாவது 5 விகாரங்கள் உள்ளன அல்லவா? தேக அபிமானம் வருவதால் மேலிருந்து ஒரேடியாக விழுகின்றனர். விழுந்ததும் உடன் இறந்து விடுகிறார். இன்றைய நாட்களில் தன்னை மாய்த்து கொள்ள எப்படியெல்லாம் உபாயம் செய்கின்றன. இந்த அதாவது சூசைட் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க. தேக அபிமானத்தில் வந்துட்டால் மேலேருந்து ஒரேடியாக கீழே வந்துட்டால் அப்படியே பாபா விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ சூசைட் பண்ணிக்கிறவங்க எவ்வளவோ வெரைட்டியில் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க உடனே இறந்துறவங்களும் இருக்கிறாங்க.
அவங்கள பற்றி பாபா சொல்கிறாங்க, அது போல் இங்கே அப்படிங்கிறார் பாபா. மேலும் பாபா சொல்கிறாங்க, நாம் இப்போது திரும்பி செல்கின்றோம். தந்தையும் சங்கம யுகத்தில் வருகிறார். அப்போது உலக மாற்றம் ஏற்படும். எங்களை இந்த சீச்சி உலகத்திலிருந்து வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று நாம் மகா காலனை அழைக்கின்றோம் என்று புரிந்து கொள்வதில்லை. கண்டிப்பாக பாபா வருவார். அனைவரும் இறப்பார்கள். அப்போது அமைதி ஏற்படும். அமைதின்னு கேட்குறாங்க. அந்த அமைதி எங்கே இருக்குன்னா சாந்தி தாமத்தில் கிடைக்குன்னு பாபா சொல்கிறாங்க. பிரளயம் ஆகிவிட்டது என்று காட்டுகின்றனர். வெள்ளம் ஏற்படலாம், ஆனால் முழு உலகமும் அவ்வாறு ஆகாது. பாரதமோ அழிவற்ற தூய்மையான கண்டம். உலகத்தில் ஐயோங்கிற அலறல் வரும், ஆனால் அதுக்கு பிறகு வெற்றி கோஷம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அந்த மரத்தின் வியாபாரம் நிறைய நடக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. போக போக பாருங்கள் எப்படியெல்லாம் இறக்குறாங்கன்ட்டு. அணுகுண்டுகள் மூலமாக தீ உருவாகுங்கிறாரு, அதன் மூலமாக இறப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி விநாசம் கண்டிப்பாக ஆகுமே தவிர பிரளயம் ஆகாது. அபு அனைத்தையும் விட தூய்மையான தீர்த்த ஸ்தலம். பாரதம் அழிவற்ற தூய்மையான கண்டம். அதில் அபு எப்படி இருக்குன்னா தூய்மையான தீர்த்த ஸ்தானம் அப்படிங்கிறார் பாபா. அங்கே தந்தை வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். தில்வாடா கோவில் எப்படி நல்ல நினைவிடமாக உள்ளது, எவ்வளவு அர்த்தம் நிறைந்ததாக உள்ளது. ஆனால் அதை யார் கட்டினார்களோ அவர்களுக்கு இது தெரியாது. ஆனாலும் நல்ல புத்திசாலியாக இருந்தனர் அல்லவா? துவாபர யுகத்தில் கண்டிப்பாக நல்ல புத்திசாலியாக இருப்பார்கள். கலியுகத்தில் அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளனர். இன்னும் கொஞ்ச காலத்திற்கு இந்த கோவில்கள் முதலானவை இன்னும் உருவாகி கொண்டிருக்கும். பிறகு உடைக்க வேண்டிய நேரம் வரும். அனைத்து கோவில்கள் முதலானவை உடைந்து போய்விடும். மொத்தமாக மரணம் ஏற்படும். மிக பெரிய மகாபாரத சண்டை பாடப்பட்டுள்ளது அல்லவா? அதில் அனைவரும் முடிந்து போய் விடுவார்கள். தந்தைக்கு ரதம் தேவைப்படுகிறது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்பாவுக்கு ஒரு ரதம் தேவை அப்படிங்கிறாரு. அது இந்த சங்கமிகத்தில் வந்து நமக்கு பிரம்மபாபாவின் ரதத்தை எடுத்து இவ்வளவு நமக்கு புரிய வைக்கின்றார். ஆக இப்போது நீங்கள் வீட்டிற்கு செல்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் லக்ஷ்மி நாராயணராக ஆக வேண்டும். எனவே அதற்கு ஏற்ற குணமும் தேவை அல்லவா? தந்தை ஞானம் நிறைந்தவர், விதை ரூபமாக இருப்பார் அல்லவா? தந்தை தான் வந்து முழு விருட்சத்தின் ஞானத்தை கொடுக்கின்றார். இதில் என்னென்ன நடக்கின்றது, இதில் நீங்கள் எத்தனை பாகங்கள் நடித்தீர்கள், இந்த ஞானத்தெல்லாம் அப்பா வந்து தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அரைக்கல்ப காலம் தெய்வீக ராஜ்யம், அரைக்கல்ப காலம் அசுர ராஜ்யம். நல்ல நல்ல குழந்தைகளின் புத்தியில் முழு ஞானமும் இருக்கின்றது. தந்தை தனக்கு சமமாக ஆசிரியராக ஆக்குகின்றார். ஆசிரியர்களும் வரிசை கிரமமாக ஆகின்றனர். சிலரோ ஆசிரியராக ஆகி பிறகு கெட்டுவிடுகின்றனர். அதுக்கப்புறம் பாபா சொல்கிறாங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார் எனும் பொழுது எவ்வளவு பேர் தடை ரூபங்களாக ஆகிவிடுகின்றனர். அப்படின்னு தடை ரூபமாக இருக்கக்கூடியவங்களையும் பாபா சொல்கிறாங்க. நீங்கள் சுகம் சாந்தியின் ஸ்தம்பமாக உள்ளீர்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். நீங்கள் மிகவும் ராயலாக இருக்கிறீர்கள். உங்களைப் போல ராயலாக இந்த சமயம் வேறு யாரும் இல்லை. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகள் எனும் பொழுது எவ்வளவு இனிமையானவராகி நடக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இல்லாவிட்டால் அது இறுதி காலத்தில் நினைவிற்கு வரும். பிறகு தண்டனைகள் அனுபவிக்க வேண்டி இருக்கும். இப்போது வீடு திரும்ப வேண்டும் என்று தந்தை சொல்கின்றார். சூட்சுமவதனத்தில் குழந்தைகளுக்கு பிரம்மாவின் காட்சி தெரியும். ஆகையால் நீங்களும் கூட சூட்சுமவதனவாசியாக ஆகுங்கள். பிரம்மாவின் குழந்தைகள் நாம் அல்லவா, நம்மளும் சூட்சுமவதனவாசிகளாக ஆக வேண்டும். அசைவுகளின் பயிற்சி செய்ய வேண்டும். மிகவும் குறைவாக பேச வேண்டும். இனிமையாக பேச வேண்டும். எப்படி முயற்சி செய்து நீங்கள் சாந்தி ஸ்தம்பமாக ஆகிவிடுவீர்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் தந்தையாவார். நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். பக்தி மார்க்கம் பேசும் மார்க்கமாகும். இப்போது நீங்கள் அமைதியானவர்களாக
ஆக வேண்டும். நல்லது. இன்றைய தாரணையில் முதல் பாயிண்ட்டை பாபா சொல்கிறாங்க, மிகவும் ராயல்ட்டியுடன் இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும். சாந்தி மற்றும் சுகத்தின் ஸ்தம்பமாக ஆவதற்காக மிகவும் குறைவாக இனிமையாக பேச வேண்டும். அசைவுகளின் பயிற்சி செய்ய வேண்டும். அதிகம் பேசக்கூடியவர்களாக ஆகக்கூடாது. 2வது பாயிண்டில், தனது நடத்தையை தெய்வீகமாக ஆக்க வேண்டும். தொட்டால் சுருங்கி செடி போல ஆகக்கூடாது. யுத்தத்திற்கு முன்பாக கர்மாதித்த நிலை அடைய வேண்டும். விகாரமற்றவராக ஆகி பிறரையும் விகாரமற்றவராக ஆக்க வேண்டும். இன்றைய வரதானம், தூய்மையான அன்பின் பாலனையின் மூலம் அனைவரையும் அன்பு என்ற கயிற்றினால் கட்டக்கூடிய மாஸ்டர் அன்புக்கடல் ஆகுக. தூய்மையான அன்பின் பாலனையின் மூலம் அனைவரையும் அன்பு என்ற கயிற்றினால் கட்டக்கூடிய மாஸ்டர் அன்புக்கடல் ஆகுக. எப்போது அன்புக்கடல் மற்றும் அன்பு நதிகளின் சந்திப்பு ஏற்படுகிறதோ, நதியும் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் அன்புக்கடலாக ஆகிவிடுகிறது. ஆகையால் உலக ஆத்மாக்கள் அன்பின் அனுபவத்தினால் தானாகவே நெருக்கத்தில் வருகின்றனர். தூய அன்பு அல்லது ஈஸ்வரிய குடும்பத்தில் பாலனை காந்தம் போன்று தானாகவே ஒவ்வொருவரையும் நெருக்கத்தில் கொண்டு வருகின்றது. இந்த ஈஸ்வரிய அன்பு அனைவரையும் சகயோகிகளாக ஆக்கி முன்னேறுவதற்கான கயிற்றில் கட்டிவிடுகின்றது. இன்றைய ஸ்லோகன், சங்கல்பம், வார்த்தை, நேரம், குணம் மற்றும் சக்திகளின் பொக்கிசங்களை சேமித்தீர்கள் என்றால் அதன் சகயோகம் கிடைத்து கொண்டே இருக்கும். எண்ணங்கள், வார்த்தைகள், நேரத்தை, குணங்களை, சக்திகளை, இதெல்லாம் பொக்கிஷங்கிறாரு. அதெல்லாம் சேமிப்பு செய்தோம் என்றால் அதனுடைய சகயோகம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.